வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் சூப். ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட், ஆனால் நம்ம வீட்டில் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். Please do subscribe and click the notification bell for more yummy recipes from அம்மம்மா வீடு. ஸ்வீட் கார்ன் சூப் செய்கிறதுக்கு முன்னாடி முதல்ல கார்ன் பியூரி எடுத்துக்கலாம். இதுக்கு 1 கப் கார்ன், அது ஃப்ரெஷ் கார்னாக இருந்தாலும் சரி, ஃப்ரோசனாக இருந்தாலும் சரி, அது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா அதை அரைச்சி எடுத்துக்கலாம். 6 பேருக்கான அளவில் இன்றைக்கி சூப் செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு பாத்திரத்தில் 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த தண்ணி கூட நம்ம கார்ன் 2 கப் சேர்த்துக்க போகிறோம். 3 டம்ளர் தண்ணிக்கு 2 கப் கார்ன், இந்த விதத்தில் சேர்த்துக்கணும். இது கூட இப்போ நான் கொஞ்சம் காய்கறிகளும் சேர்த்துக்க போகிறேன். பீன்ஸ் பொடியாக நறுக்குனது ஒரு 4-5, அப்புறம் கேரட் 1, அதுவும் நல்ல பொடியாக நறுக்கிக்கோங்க, அப்போ தான் சீக்கிரம் வேகும். பட்டாணி கொஞ்சம், காலிஃப்ளவர் இருந்துச்சுன்னா காலிஃப்ளவரையும் குட்டியாக நறுக்கி போட்டுக்கலாம். வெங்காயத்தாள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த காய்கறிகள் கூட நம்ம முதல்ல எடுத்து வச்சுருந்த கார்ன் பியூரியையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சூப்பர் மார்க்கெட்ஸ்லலாம் இந்த கார்ன் பியூரி ரெடிமேடாகவே கிடைக்கிது. க்ரீமி கார்ன் இல்லை கார்ன் பியூரி அப்படிங்கிற பேரில். இது ஸ்வீட் கார்ன் சூப், அதனால் இது கூட 2 ஸ்பூன் சீனி சேர்த்துக்கலாம். இது கூட இப்போ உப்பு தேவையான அளவு, நான் இங்கே 3/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் பெப்பர் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒயிட் பெப்பர் இருந்தால் கூட நீங்கள் ஒயிட் பெப்பர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் கார்ன் சூப்லேயே நம்ம காரத்துக்காக சேர்த்துக்கிற ஒரே பொருள் மிளகுத்தூள் மட்டும்தான். இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கணுங்கிறக்காக நீங்கள் பெப்பரோட அளவை கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம். சூப் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. நம்மளோட இந்த ஸ்வீட் கார்ன் சூப் ஒரு 8லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இது வெஜிடபிள் சூப்பெல்லாம் விட ரொம்ப ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். ஏன்னா இதுக்கு நம்ம எந்த ஸ்டாக்கும் நம்ம எடுக்க போகிறது இல்லை. நம்மளுக்கு உள்ளே போட்டிருக்க அந்த கார்னும் வெஜிடபிள்ஸும் வேகணும், அதுதான் டைம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணலாம், அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் முடியும். இந்த மாதிரி பொங்கி வரும்போது கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கோங்க. நம்ம சேர்த்த காய்கறி எல்லாமே வெந்துடுச்சு நல்லா. ரெஸ்டாரண்ட்டில் கொடுக்குற மாதிரியே அதே திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா இது கூட நம்ம இப்போ கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கணும். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதை கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி நான் இப்போ கலந்துருக்கேன். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி கொதிக்க விடலாம். சுவையான ஸ்வீட் கார்ன் சூப் இப்போ ரெடி. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இதில் கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணி கொடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டயட்டில் இருக்கீங்களா நீங்கள், அப்போ நம்ம இப்படியே குடிக்கலாம். ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் தூவி சூடாக பரிமாறுங்க. இந்த ஸ்வீட் கார்ன் சூப்பை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி.